பயன்படணும் அப்படின்னு இந்த லாஸ்ட் நிமிஷம், சில நேரத்தில் மைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட கர்த்தர் என்னோடு கூட வார்த்தைகளின் மூலமாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த வருஷம் முழுவதும் நம்ம செய்தி கேட்டிருக்கோம். இந்த கடைசி 45 நிமிஷத்தில் என்ன ஆக போகுது? அல்லேலூயா. ஆனால் இதில் தான் சில முக்கியமான ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதத்தில் நம்மளை நடத்திட்டோம். ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, இந்த கடைசி 15 நிமிஷத்தில் இந்த பழைய வருடத்திற்கான காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள போவது என்ன என்பதை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துங்க. ஆவிக்குரிய மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளுங்க. வசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகுவதாக. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, அதாவது நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, இதை எல்லா முடிவிலையும் நம்ம ஜெபத்தில் சொல்லி முடிக்கிறோம். அதற்கேற்றபடி இந்த வருஷத்தினுடைய கடைசியில் கூட இதை சொல்லி நமக்கு முடிச்சா நலமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை என்னோட கூட இருப்பீங்கன்னா என்னுடைய ஆரம்ப நிலையை நான் சொல்றேன், கவனிங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னா, எப்படா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு சீக்கிரத்தில் போட மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஆமென். ஒரு டைம்ல நாங்கள் எதுக்கு காத்திருப்போம்னா, ஒரு சிலர் சரி கவனிங்க, ஒரு சிலர் இன்னைக்கும் அப்படிதான். நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். எப்படா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு ஆரம்பிப்பாங்கன்னா, அப்படி ஆரம்பிக்கும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னும் போதே அங்கே வாசலுக்கு போயிடுவேன். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிங்கிறதுக்குள்ள காலில் செருப்பை மாட்டிடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரிங்கிறதுக்குள்ள கேட்டை விட்டு வெளியில போயிடுவோம். அல்லேலூயா. அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப நாங்க இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. அங்க இருந்தா தானே ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்ல முடியும். சரி, இந்த வார்த்தையானது இஸ்ரவேலின் ராஜா, முழு இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கும் ராஜா அல்லது சங்கீதக்காரன். சரி, 103வது சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தை எடுத்துக்கலாம். இதுல ஒரு போர்ஷன் தான் இன்னைக்கு செய்தி, இருந்தாலும் ஆரம்பத்தில் இதை சொல்லிடுறேன். இதை யாரு யாருக்கு சொல்றது அப்படின்னு கேட்டா, யார் யாருக்கு சொல்றா? தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சில உபதேசங்கள் நம்ம என்ன சொல்லலாம், ஊருக்கு தான். என்னது சொல்லுங்க, யாருக்கு உபதேசம்? ஊருக்கு. நமக்கு யாரும் உபதேசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனா தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. நான் யாருக்கே உபதேசம் பண்ணிக்கிறேன்? என் ஆத்துமாவுக்கே சொல்றேன். என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு? நீங்க சொல்ற மாதிரி தெரியல, எல்லாம் நெஞ்சில கை வைங்க. சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இல்ல இருங்க. நன்றி கெட்ட ஆத்துமாவே, இதுவரைக்கும் நீ ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சியோ நினைக்கலையோ, நன்றி கெட்ட ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நன்றி கெட்ட ஆத்துமாவே, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. சரி, சுவிசேஷ பகுதியில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி செய்தியாக, ஆசீர்வாதத்தின் செய்தியாக, லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம். லூக்கா எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம், வசனங்கள் 12 பிரவேசித்த பொழுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து
போதும். எங்க நின்னாங்க? தூரத்தில் நின்றார்கள். தூரத்தில் நின்றதற்கான காரணம் என்ன? சரி, இப்ப இன்றைய காலகட்டத்தில் குஷ்டரோகிகளை நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்க்க முடியல. யாராவது குஷ்டரோகிய நல்ல க்ளோஸ்ல, அதாவது குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியற அளவுக்கு குஷ்டரோகிய பார்த்துருக்கீங்களா? இங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? பாதி நான் பார்த்த குஷ்டரோகிகள், நான் ஒரு அந்த இடத்துக்கே நான் போயிருக்கேன். பாதி பேருக்கு விரலே இருக்காது, கையில் இருக்காது, காலில் இருக்காது. இன்னும் கொஞ்சம் மோசமானவங்களை பார்த்துருக்கேன். சதைகள் தொங்கும், இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கும். ஒரு சிலர் இன்னும் மோசமானவங்க, துர்நாற்றம் எடுக்கும். குஷ்டரோகம் என்பது எத்தனையோ வியாதிகள். ஒரு சிலர்லாம் சொல்றாங்க கேன்சர்லாம் மோசமான வியாதி, அதெல்லாம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வியாதிகளில் ஒரு மோசமான வியாதிகளில் ஒன்று குஷ்டரோகம். பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னா முதல்ல அவன் எங்க இருக்கக்கூடாது? சிட்டிக்குள்ள, ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவேளை அது சுகமாக்குறது ரொம்ப கஷ்டம். சுகமானால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை போய் யார்கிட்ட காட்டணும்? ஆசாரியன் இடத்துல காட்டணும். ஆசாரியன் முதல்ல செக் பண்ணுவான். அது சரியாயிருச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நீங்க எங்க போகலாம்? உங்க ஃபேமிலிக்கோ ஊருக்குள்ளேயோ போகலாம். இது அன்றைக்கு நியமானம், அது கட்டளை. அப்படி இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் கடந்து போனார். இயேசு போகிற வழியில நிறைய பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, வேதத்தில் பல சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். ஒரு சில இடத்தெல்லாம் இயேசு வீட்டில் இருந்தார். பேதுருடைய மாமி வீட்டில் இருக்கும்போது, இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது 4 பேர் கூரையை பிரித்து கீழே இறக்குனது. இப்படி ஒரு சில காரியங்கள் தான் இயேசு வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது. மற்றபடி வேதத்தில் அநேக அற்புதங்கள் இயேசுவை ரோட்டில் சந்தித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். அல்லேலூயா. நீங்க இந்த இடத்தை நீங்க அதிகமா இன்னும் வாசித்து பார்க்கும்போது, இயேசு அந்த வழியாய் போகிறதை அறிந்த இவர்கள் ஒரு 10 பேர் எப்படியாகிலும் இயேசுவை சந்தித்து தங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லணும். பக்கத்துல போக முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, போகக்கூடாதுன்றதை காட்டிலும் போக முடியாது. அதுதான் உண்மை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், செய்ய முடியாது. சுகர் வியாதி வந்துருச்சுன்னா என்ன சாப்பிடக்கூடாது? ஆனால் சில நேரத்தில் குலோப் ஜான் அதை பார்த்தா சுகர் ஆகுது, வெங்காயம் ஆகுது. 4 குலோப் ஜான் என்ன பண்ணு, தூக்கி விடுறா அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் 2 மாத்திரையை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. எப்போ நமக்கு பிரச்சனை அதிகமாகுதோ அப்போதான் பிரச்சனைக்கான காரியங்கள் நமக்கு முன்னாடி நிற்கும். எதை வேண்டான்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பிசாசு கொண்டு முன்னாடி வைப்பான். இப்படி பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் நமக்கு முன்னாடி நிற்கும். ஆனா விரும்புகிறத நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்ப இவர்களால் எழுத்தின் பிரகாரம் வேத வசனத்தின்படி அவங்களால பக்கத்துல போகக்கூடாது, போக முடியாது. அதனால் அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். தூரத்துல நின்று கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நான் ஒருவேளை இப்படி சொல்றேன், நம்மில் அநேகர் கூட நம்ம தூரத்துல இருந்துதான் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரை என்ன பண்றோம். ஒருவேளை நான் இப்படி சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய பக்கத்துல வருகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் உங்களை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, தூரம் போயிடக்கூடாதுன்னு. அடுத்த 6 நாள் எங்க தான் இருக்கும், தூரம் போயிடுறோம். எங்க இருக்கான சபையை விட்டு வெளியில தான் போறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க போகிற தூரம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நினைப்பு. ஆனா நினைப்பு என்ன பண்ண மாட்டேங்குது, தூரம். ஒருவேளை பரிதவிக்கப்பட்ட நிலைமையாக கூட இருக்கலாம் இந்த குஷ்டரோகிகளை போல. ஆனால் சத்தத்தை நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தமிட்டார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் மனுஷனிடத்துல பட்சபாத மற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது.
தம்மிடத்துல வந்த ஒருவரையாகிலும் அவர் என்ன பண்ணலையா? புறம்பே தள்ளினதாய் வேதத்துல சொல்லல. யாரையும் அவர் புறம்பே தள்ளல. அடுத்து 2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். 14வது வேத வசனத்துல அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அதாவது ஒரு முடிவை ஆண்டவர் சொல்றார். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, ஒருவேளை அவங்களுக்கு சுகம் ஆயிருச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் காட்டணும்? ஆசாரியர்கிட்ட போய் காட்டணும். இவங்க பக்கத்துல வரல, இயேசு அவர்களை தொடல. அவர்களுக்கான, அதாவது என்ன சொல்றது, இந்த சீலேவாம் குளத்துல போய் ஒருத்தனை கழுவ அப்படின்னார். அவனுக்கு ஆண்டவர் சில வைத்தியத்தை செஞ்சார். என்ன வைத்தியம் செஞ்சாரு? சேற்று உண்டாக்கி, தன்னுடைய உமிழ் நீரினாலே சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் அதை பூசி, நீ போய் சீலேவாம்ல கழுவ அப்படின்னார். ஒரு மனுஷி, அதாவது கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பார்த்து அவளை அழைத்து மனதுருகி தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்படி அநேகர் ஆண்டவர் தொட்டார், அநேகர் ஆண்டவரை தொட்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா பக்கத்துல வரல, தூரத்துல நிக்கிறான். கொரோனா வைரஸ். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முதல்ல அவன் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? சோசியல் டிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஆமா, ஒருத்தரும் கை கொடுக்க கூடாது, பக்கத்துல வரக்கூடாது. முதல்ல 1 மாஸ்க் போட்டானுங்க, அடுத்து 2 மாஸ்க் போட்டானுங்க, செகண்ட் கோவிட் கடைசியில் ஒரு சிலலாம் 3 மாஸ்க் போட்டிருந்தான். ஏன்? கொரோனா அதையும் தாண்டி அவனுக்கு என்ன பரவிடுமா? குஷ்டரோகம் என்ன ஆயிடும்? பரவிடும். பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியனுக்கு காமி அப்படின்னோடனே கொஞ்சம், அதாவது எப்படின்னா, இயேசு ஐயரே என்று கூப்பிட்டு எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னவருக்கு ஆண்டவர் ஒரு பதில தான் சொல்றாரு. அது அவங்களுடைய விசுவாசம். அதையும் தாண்டி இயேசு ஒரு காரியத்தை சொல்லிட்டா எப்படினாலும் ஒன்று நடக்கும். அவரை பத்தி நன்கு அறிந்திருந்தபடினால தான் அவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். தூரத்தில் நின்று அவருடைய பதிலை கேட்ட உடனே அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது எனக்கு தெரியல. அவர்களும் அந்த வார்த்தையின்படி அவர்கள் புறப்பட்டு போகையில் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஆசாரியனை பார்க்கவில்லை, ஆசாரியனிடத்துல தங்களை அவர்கள் காண்பிக்கவும் இல்லை. ஆண்டவராக இயேசுவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டதுதான் தாமதம். தூரத்தில் இருந்த அவர்களுக்குள்ளாக அந்த வார்த்தையானது கிரியை செய்தது. அவர்கள் போகிற வழியிலே சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்போ நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். எத்தனை முறை தூரத்தில் இருந்து அவரை கூப்பிட்டாய்? எத்தனை முறை இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய டிராவல், நம்முடைய வழிகளில, ஜனவரி மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய வழிகளில் எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 40 வருஷ காலம் கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார் என்றான். அல்லேலூயா. அந்நிய தேவர்கள் எனக்கு உண்டாயிருக்கவில்லை, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். 2025ல நம்மில் அநேகர் அவரை விட்டு தூரம் போயிட்டோம். தூரம் போன நம்மை, தூரத்திலிருந்து கூப்பிட்ட நம்மை ஆண்டவர் நம்முடைய வழிகளில் எல்லாம், நம்முடைய வழியில தான் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு மாத்திர அற்புதத்தை செய்யலைன்னா நம்ம வழியில எப்போவோ சத்துரு நம்மளை தூக்கிட்டு போயிருப்பான். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், அவர்கள் ஆசாரியரிடத்துல போகவில்லை, ஆசாரியரிடத்துல தங்களை போய் காண்பிக்கவும் இல்லை. வழியில் போகும்போதே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு இப்ப இதுல என்ன நான் அண்டர்லைன் பண்ணிச்சுக்கன்னா, ஆரம்பத்துல தூரத்தில் நின்றார்கள். அதுல ஒருவனை மாத்திரம் வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நெஞ்சில கைய வச்சு நன்றி கெட்ட ஆத்துமாவேன்னு சொல்ல சொன்னேன்? மற்ற 9 பேர் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவர்களுக்கும் வழியில் என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைத்தது. அவர்களுக்கும் தூரத்திலிருந்து கூப்பிட்டு அவர்களுக்கும் ஆண்டவர் இறங்கினார். ஆனா இந்த 9 பேருடைய நிலை என்னன்றது அதுக்கப்புறம் அங்க சொல்லல. அவங்க வரவும் இல்லை. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து முன்னாடி இருந்ததை விட எங்க
14வது வசனத்தில் தூரத்தில் நின்று எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் விட்டதை காட்டிலும் இந்த இடத்துல திரும்ப வந்து உரத்த சத்தம் என்று அடிஷனலா உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, இப்ப தூரத்தில் இல்ல, அவருடைய பாதத்தின் அருகே முகம் புற விழுந்து. நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு? ஒரு கமிட்மெண்டோட நியூ இயர்க்குள்ள போகிறதுக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வழிகளில் எல்லாம் இந்த 2025 எனக்கு அற்புதத்தை செஞ்ச நீங்க, இதுக்கப்புறம் நான் தூரத்துல இருந்து உங்களை கூப்பிடக்கூடாது, உங்க பாதத்திலேயே 26ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க பாதத்திலேயே நான் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தூரத்துல நின்ற உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்க முடியும் அப்படின்னா, அவருடைய பக்கத்துல நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எத்தனை அதிகமாய் அவருடைய வல்லமையை நம்மால ருசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தேன், வாசித்து பார்த்தேன். அவருடைய பாத தருகே முகம் புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல நிறைய பேர் நிறைய விதங்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. ஆனா நான் என்னுடைய ஆவிக்குரிய ஞானத்தின்படி, என்னுடைய பார்வையில நான் வாசித்த வேதத்தைப்படி, நான் வந்து அதாவது தாவீது ராஜா நன்றி செலுத்தின மாதிரி வேற யாரும் நன்றி செலுத்தி நான் பார்க்கல. அல்லேலூயா. சில நேரங்களில நம்ம எப்பயுமே என்னையும் சேர்த்துதான், எதுல நம்ம ரொம்ப அதிகமா வந்து குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுல தான். நான் வந்து சங்கீதக்காரன் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல வந்து அதை வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். நான் வந்து எப்படின்னா, ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறது நன்றி செலுத்துகிறதற்கான அடையாளமா? அல்லேலூயா. எப்படின்னா, சங்கீதம் 34:1 படி கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்னா எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிறார். நீங்க சில நேரங்களில நம்ம கிட்ட இருக்கிற மற்றொரு குறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எக்காலத்திலும் அவரை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியல. அப்பெல்லாம் நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயோ தூரத்துக்கு போயிடுறோன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல எப்படி சொல்றேன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தங்க செலுத்த முடியும்? என்கிட்ட இருக்கிறதுனா அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் நாங்க, தம்பி பைபாஸ்ல வந்தீங்களா சிட்டிக்குள்ள வந்தீங்களா? பைபாஸ் தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து சிட்டிக்குள்ள வர முடியாது, அவ்வளோ டிராஃபிக். ஒரு பக்கம் இன்னைக்கு பயங்கரமான கொண்டாட்டங்கள், இன்னொரு பக்கம் கேளிக்கைகள், இன்னொரு பக்கம் குடி களியாட்டம், இன்னொரு பக்கம் டிராவல். ஆனா நீங்களும் நானும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்வி என்ன? இந்த தூரத்தில் இருந்த இந்த மனுஷன் வழியிலே ஆண்டவருடைய ஆண்டவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட சுகத்தை ஆசாரியன் இடத்துல போய் காட்டல. ஆசாரியன் இடத்துக்கு போன்னு சொன்னவனும் போல, அங்க போய் காட்டுன்னு சொன்னவனும் காட்டல. வேகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு அவரை மகிமைப்படுத்தியவருடைய பாதத்துல முகம் புற விழுந்தான். அவன் சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்தில் அப்பொழுது இயேசு அவரு கேட்கிறார், நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 பேர் வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுத்தமானவர்கள் எத்தனை பேரு? சுத்தமானவர்கள் 10 பேருன்னு யார் சொல்றா? இங்க யாரெல்லாம் மிஸ்ட் அவுட்னு நமக்கு கூட தெரியாது. சில நேரத்தில் நம்மெல்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சபைக்கு வர வேண்டியவங்க வரலையா, இவங்களை காணுமே அவங்கள காணுமே, என்னாச்சு? இங்க வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, 10 பேர் கூப்பிட்டீங்க தூரத்துல இருந்து, நான் 10 பேருக்கும் சேர்த்து தான் சொன்னேன், நீங்க எங்க போங்க, ஆசாரியன்ட்ட போங்கன்னு. ஒருத்தன் தான் வந்திருக்கான். சுகத்தை பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? திரும்பவும் சொல்றேன், நன்றி கெட்ட ஆத்துமாவா நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ஒரு நாள் இருக்கக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனையும் திரும்பி வர காணலையேன்றார். ஒரு பரிதவிக்கிறார். மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியன் மாத்திரம்தான் இங்கே இருக்கிறானா என்று சொல்லி அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. இந்த நான் கடந்த ஒரு 2.5 நாளா, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி, எப்பயுமே 3 நாள் இல்லை 4 நாள் 26ஆம் தேதி அப்படி ஃபாஸ்டிங்கு போயிடுவோம். குறைந்தது 4 நாள் இல்லை 5 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து புதிய வருஷத்திற்கான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பெற்று வருவோம். இதில் எனக்கு அடுத்த 2 நாள் எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருந்தனால போக முடியல. தேவ சமூகத்தில் 2.5 நாள் புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பரிச்சயமான ஒரு வசனத்தை காண்பித்தார். அதிலும் குறிப்பாக இயர் எண்டிங் மீட்டிங்ஸ்க்காக நான் ஜெபித்து இந்த வசனத்தை எடுத்த பொழுது எனக்கு காண்பித்த ஒரு காரியம், 2026ல நீங்க அதெல்லாரும் பார்க்க போறீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் இதை குறித்து நம்ம அதிகமா பேச போறோம். நன்றி கெட்டவர்கள் அப்படிதான் சொல்லணும். நன்றி அறிதல் பிபிலிக்கல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்நியர்கள் சொல்லல, இயேசுவை அறியாதவர்கள் சொல்லல, விசுவாசிகள், விசுவாச குடும்பத்தார், அவங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, ப்ரொடெக்ஷனே கிடையாது. எனக்கு வசனத்தை ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, இது ஒரு பாதுகாப்பின் ஆண்டு, அதுலயும் ஆத்துமாவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதோட முடிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்றார், அவர் உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம்? காப்பார். நோவாவின் நாட்களிலே 8 பேர் தான் வேதம் சொல்லுகிறது, சரியா? ஆனா அதே அதிகாரத்துல ஜனங்கள், ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள், ஆங்கிலத்துல ஏனோஸ் அப்படின்னு இருக்கு, ஏனோஸ், அவங்க எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இருக்கு. ஆனா கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்த ஒரு ஜன கூட்டம் அங்கே இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஒருவேளை இன்னைக்கு அது சப்ஜெக்ட்ல இல்லைன்னா கூட அந்த ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பெரிய கூட்டம் ஒன்று, இது ஒரு சந்ததி, அதாவது 4வது அதிகாரத்துல ஆதாமுடைய சந்ததி, இந்த இடத்துல சேத்தினுடைய பிள்ளைகள் குமாரர் பிறந்தார்கள், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய ஜெனரேஷனுடைய டிசெண்டன்ட், சந்ததிகள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு சந்ததி, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி அந்த நாட்களில் பூமியில் இருந்தது. ஆனா பேழைக்குள்ள ஏறினது எத்தனை பேரு? ஒன்லி 8. நான் திரும்பவும் சொல்றேன், நன்றி கெட்டவர்களை ஆண்டவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாரு, 2026ல திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை நான் பல முறை வாசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பல தடவை வாசித்து இருக்கிறேன். மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கும்போது அதை எதற்காக ஆண்டவர் அப்படி கேட்டாரு, சரி ஒருத்தனாவது வந்தானேன்னு சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த 103வது சங்கீதத்துல சொல்லுகிற காரியம் எல்லாம் எனக்கு நினைவு வந்தது. சங்கீதக்காரனுடைய ஒரு மேலான வாஞ்சை என்னன்னா, என் ஆத்துமா ஒரு நாள் எதை மறந்துடக்கூடாது, கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள். நீ தூரத்தில் இருந்தாய், தேவ சமூகத்தை விட்டு எத்தனையோ முறை இந்த வருஷத்துல நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை பல முறை எச்சரித்தும், இந்த ஒரு சில குணாதிசயம் என்னன்னா,
நம்ம இறங்கி போய் ஹெல்ப் பண்றோம்ன்ற பாருங்க, இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்ம ரொம்ப இறங்கி போய் ஹெல்ப் பண்றோன்னு. நான் இது வரைக்கும் பல காரியங்களை செஞ்சிருக்கேன். ஆனா இப்படி போய் ஒரு தந்திரமான காரியத்துல நான் மாட்டல. ஆனா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 22 முடிவு, 23 ஆரம்பம் எனக்கு பெரிய ஒரு அங்கலாய்ப்பாக இருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா ஜெபிச்ச காரியத்துல இதுவும் ஒன்று. ஆண்டவரே, இது சம்பவித்ததற்கான முக்கியமான காரணம் என்னத்துன்னா, அவர் செய்த நன்மைகளை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்தே போயிடும். சில காரியத்தை வந்து நான் செய்ய இதுக்கு தான் என்னை கூப்பிட்டாருன்றத மறந்து அதே இடத்துல வேற காரியத்தை நான் செய்தபடியினாலே என் வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்களை நான் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. கடைசியா ஒரு காரியத்துல ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சு நம்ம அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு போகலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த கடைசி நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரெல்லாம் எப்படி இருப்பான்னு முதல்ல 2 வசனம், 2வது வசனத்தினுடைய கடைசியில பிற்பகுதியில் இந்த வார்த்தை இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பவே அது கடைசி காலம், கொடிய நாட்கள் என்று எழுதிட்டாரு. இப்போ கடைசி காலத்தினுடைய முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். கொடிய காலத்துல தான் இருக்கிறோம். அதுல வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷர் தூஷிக்கிறவர்களாயும். இதுல பாருங்க, இந்த அடுத்த வார்த்தை என்ன இருக்குன்னா, நன்றி அறிதல் அற்றவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தமாக இருந்தது. இதுல வந்து அதாவது தற்பிரியர் அப்படின்னும் போது நம்மளுடைய பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை, தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இதெல்லாம் வந்து சில விஷயம் என்னன்னா டபுள் சைடு, அதாவது என்னையே சார்ந்து நான் வந்து எதிர்த்து செய்யறது. ஆனா நன்றி அறியாதவர்கள் அப்படின்னா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப இதுதான் கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டவர்களை நம்மளால பக்கத்துல வச்சிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு நீங்களே சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம கூட வச்சிருக்க முடியுமா? நான் எல்லாரையும் வந்து சில நேரத்துல சும்மா ஏதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ஒரு சில பேரை வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடாம அவங்க கோவப்படுற பேரை சொல்லி கூப்பிடுவேன். அது ஏன்னா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுனால தான். என் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் பேரை பற்றி நான் டே மொட்டை மண்டை தான் கூப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப ஏர்லியராக அவன் மண்டை என்ன ஆகி போச்சு, அவன் கோவம் வரும். ஏன் நீங்கள் வேற, நானே சீக்கிரத்தில் வழுக்க விழுந்து போச்சுன்னா நீங்கள் வேற மொட்டை மண்டைன்னு கூப்பிடுறீங்களே. ஆனால் ஒரு விஷயத்த அவன்கிட்ட நான் ரொம்ப பார்ப்பேன், அவன் பல விஷயங்களில இந்த வார்த்தை தான், நன்றியே அவனுக்கு இருக்காது, நன்றியே அவனுக்கு இருக்காது. நானும் ஒரு 100 தடவை அவனை மன்னிச்சு என்ன பண்ணியிருப்பேன், சரி வாடா வாடா வாடான்னு. ஆனா ஒரு டைம் வந்துச்சு, இதுக்கு மேல இவனால என்ன பண்ண முடியாது. இந்த உலக பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நாய் வாழ என்ன பண்ண முடியாதான். நான் சொல்றேன், அந்த எக்ஸ்டெண்டுக்கு நம்ம போயிட வேண்டாம். அல்லேலூயா. வேணா இங்க கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் இருக்கு. நான் சொல்றேன், கிருபையின் காலங்கள் முடிவடைகிறதற்கு முன்பாக அந்த 8 பேர் மாத்திரம் நன்றி அறிதல் உள்ள வந்து 8 பேர் மாத்திரம்னா, நான் சொல்றதுக்கு என்ன அடையாளம்னா, ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விக்கு மற்றொரு விதம், மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டதான் இந்த 8 பேருக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு 2026 ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப எல்லா தாழ்மையோடும், சில நேரங்களில் நம்ம வந்து எப்படி இதை இன்னும் கொஞ்சம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தானே, எப்படி சொல்லுங்க, அவரு அவர் அவர் என்னைய மன்னிக்காம யாரும் மன்னிப்பாரு? அவர்கிட்ட போய் அவருடைய மன்னிப்பு திரளானவைகள்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சில நேரங்களில நம்மையும் நாம் அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு
ஏன்னா இந்த நோவாவினுடைய சாப்டரை நான் வாசித்து பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த 8 பேரை உள்ள அனுப்பிட்டு அவரே டோரை லாக் பண்ணிட்டாராம். சொல்லுங்க அல்லேலூயா. அவரே என்ன பண்ணிட்டாரு? டோரை லாக் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் நோ சான்ஸ், நோ டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன இல்லை, வழியே இல்லை. நான் சொல்றேன் 2026 டோரை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு? திறந்து வைத்திருக்கிறாரு. அதனால தான் இந்த கடைசி நிமிஷத்துல கத்த நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. யாவரும் இருக்கிற இடங்களில் ஒரு 5 நிமிஷம் எழுந்து நிற்போமா? நான் ஒரு 5 நிமிஷம் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் அடுத்து பாஸ்டர் மேடம் நான் கொடுத்துறேன். ஒரு 5 நிமிடம், ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, glory to Jesus. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர்